சிந்தாம சாப்பிட்ற? அப்பா ஒரு பருக்கை தானப்பா. ஒரு பொறுக்கையா? அப்படி சொல்லாதடா. ஒரு பொறுக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிடும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம வடிக்கும் போது திரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சியை போக்குனால குப்பைக்கு போனமாடா. அழுது புரளும் இந்த விவசாயியின் கண்களில் வரும் கண்ணீர் மக்களை இழந்ததற்கோ செல்வத்தை இழந்ததற்கோ அல்ல, மாறாக தன் நெற்றி வியர்வையை உயிருக்கு உயிரான தனது நிலத்தில் சிந்தி பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்து அறுவடைக்கு தயாரான கரும்புகள் ஜேசிபியை வைத்து அழிப்பதை பார்த்துதான் இப்படி அழுது புலம்புகிறார். பட்டு சோரெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடா, நீருக்கு வழியே இல்ல புலம்புதடா. ஆதாரம் அள்ளி தந்து ஆதாயம் தந்த கூட்டம் இந்து நொந்து வைக்கப்பட்டு கேக்குதடா, கண்ணீர் வந்தி போய் கலங்குதடா. முதுகெலும்பாய் விவசாயம், விவசாயத்தின் அச்சாணியாய் விவசாயிகள். விவசாயத்தை நேசிப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம். கொண்டாடு வித்து கொண்டு வெளிச்சாக முத்து விளையுது நன்னாடு.
அப்படியே இருங்க அப்படியே